ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வீடியோ கண்டினியூஸாக நம்ம பார்த்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பையன் தான் ஒரு பொண்ணை வந்து தேடி போய் லவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து ஒரு பொண்ணு, அதுக்கு மாறா பொண்ணு வந்து தேடி போய் ஒரு பையன் லவ் பண்ணுற ஸ்டோரி. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் சென்டரில் மாறும். இந்த கதையே டோட்டலாக மாறும். ஸோ இதில் வந்து நம்ம கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி. வைஷ்ணவி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு செல்ல பொண்ணு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு 4 பொண்ணு. ஆமாம், அப்பா இவ்வளோ தான் வீட்டில் பையன் கிடையாது. ஸோ இவங்க வந்து கடைக்குட்டி அப்படிங்கிறனால ரொம்ப செல்லம். இவங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிட்டாங்க. +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகும்போது ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அப்போ நான் போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு சேரும். சரி, ஓகே. நம்ம வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை பொண்ணு. மதுரையில் வந்து ஒரு சின்ன காலேஜில் வந்து படிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து காலேஜுக்கு போகிறாங்க. பஸ்ஸில் தான் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறாங்க. காலேஜ் பஸ்ஸில் போகல. கவர்மெண்ட் பஸ்ஸில் போகும்போது பசங்க சீனியர் எல்லாமே பாட்டு படிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் அதை வந்து வைப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரேமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. பிரேமா அப்படிங்கிற பொண்ணு வந்து பக்கத்தூரில் வந்து அவங்களும் வராங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட். இவங்க வந்து பிகாம் டிபார்ட்மெண்ட். 2 பேரும் பிகாம் டிபார்ட்மெண்ட்னா நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. சாயங்காலம் வரும்போது நல்லா ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சீனியர்ஸ் எல்லாம் பாட்டு படிச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைமில் இந்த டைமில் என்ட்ரி ஆகிறது பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் பிருத்திவி வந்துட்டு அவங்க பக்கத்தூர் தான். ஸோ அவர் வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். ஸோ அவங்க வீடு மிடில் கிளாஸ். ஓகே, நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் அவருக்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஷு ரொம்ப பிடிச்ச உடனே இவர் வந்து இங்கேருந்து பார்க்குறது, அங்கே வந்து வைஷு வந்து இவரை பார்க்குறது, சாங்லேயே காதல் ஓடினோடனே நம்ம வந்து பிரேமாவும் வைஷ்ணவி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இதை பற்றி. இந்த டைமில் வந்து ஸோ இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. இந்த கேரக்டரும் வைஷ்ணவி 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராம். ஸோ ராம் யாருமே இல்லை, பிரேமாவோட வந்துட்டு ஸ்கூல் மேட்டு, சின்ன வயசுல ஸ்கூலில் படித்தவர் தான். ஸோ அவரும் அதே காலேஜில் வந்து படிக்கிறாரு. அதே காலேஜில் அவர் வந்துட்டு பிஎஸ்சி படிக்கிறார். ஸோ இவங்க வந்து ஒரு 4 பேர். இந்த 4 பேர் கதை வந்து இந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 6 மந்த் முடிஞ்சிருச்சு காலேஜில். ஒரு செமஸ்டர், அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஹால் டிக்கெட் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம பிரேமா கிட்ட போயிட்டு வந்து நம்ம ராம் வந்து டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. ப்ரொப்போஸ் பண்ணோடனே 2 பேரும் ஆல்ரெடி ஒரே ஸ்கூலு, எல்லாமே சின்ன வயசுல ஒன்றா படிச்சிருக்காங்க. அவங்களும் ஓகேன்னு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே காதல் ஓட ஆரம்பிச்சுட்டு யாருக்கு, நம்ம வைஷுக்கும் பிருத்திவிக்கும். ஆனால் வந்து இவங்க 2 காதல் வந்து என்னென்னா மாற்று கருத்தை வந்து வைஷ்ணவி போய் காதலை சொல்கிறாங்க நம்ம பிருத்திவிகிட்ட காதல் சொல்லும் போது வந்து பிருத்திவின்னு சொல்கிறாரு. பயந்துட்டாரு. வீட்டில் ஒரே பையன், எங்கள் அப்பா வந்து என்னை வந்து அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க, என்னால் முடியாது லவ் பண்ணி அவங்கள மனசுக்கு எடுக்க முடியாது. ஆனால் அவரு ஃபஸ்ட் லவ் பண்ணார். இப்படி சொன்னோடனே நம்ம வைஷ்ணவிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அத்தோட அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் சைடாக அப்படி போயிட்டு, ஒன் சைடில் எல்லாமே பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிட்டு அப்படி விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேமாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்லாம் நம்ம ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கி வருது. ராக்கி டேனா அந்த ரக்ஷாபந்தன் வருது. அப்போ வந்து இந்த வைஷு வந்து நம்ம ராமுக்கு வந்து ராக்கி கட்டி விட்றாங்க. அண்ணன் வந்து கிடையாது எனக்கு, நீங்க தான் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்றாங்க. ஸோ இவனுக்கு வந்து செம ஃபீல் ஆயிடுச்சு. சார் அவனுக்கும் தங்கச்சி கிடையாது. நம்ம ராம பற்றி பார்க்கணும்னா வீட்டில் ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் இவன் அவ்வளோதான் 2 பேரும். இவங்க வீடு ஓகே டீசெண்டாக ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி போயிட்டு இவரும் நல்லா தங்கச்சி நல்லா பாசமாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கடந்துருச்சு. காலேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஜூனியர்ஸ் வரும்போது உள்ள இவரோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த பிருத்திவி அப்படிங்கிறவரோட கதை வந்து அப்படியே அந்த ஓரமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து லவ் பண்ணல அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பற்றி பேச இருந்த கதையில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ராமோட ஃப்ரெண்டு வந்து வராரு. அவர் பார்த்தீங்கன்னா சாம் ஒரு பேர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமோட ஒன்றா படித்தவங்க. பிரேமா அப்புறம் வந்து நம்ம சாம் 3 பேருமே 9th ஸ்டாண்டர்ட் ஒன்றா படித்தாங்க. ரீசெண்ட் 9th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ராம் வந்து 1 இயர் வந்து நம்ம சாம் வந்து 1 இயர் வந்து ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணாரு. அதேமாதிரி காலேஜில் வந்து ஜூனியராக ஜாயின் பண்ணுறாரு. அவங்க 3 பேருமே வந்து ஒரே கிளாஸ்மேட்டு அப்படிங்கிறனால ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவியை வந்து நம்ம சாமுக்கு வந்து பிடிச்ச உடனே இது வந்து எப்படி சொல்ல அப்படிங்கிறது தெரில. அவர் வந்து ராமுகிட்ட போய் சொல்கிறாரு, இப்படி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எப்படியாவது இல்லாமல் இல்லாமல் 2 சீனியரை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமுகிட்ட போயிட்டு சாம் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம ராமு வந்து என்ன பண்ணார், ஸோ அந்த பேர்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதில் கொஞ்சம் உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். நம்ம பிரேமா கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இப்படி வந்து நம்ம சாம் வந்து வைஷ்ணவி வந்து லவ் பண்ணுறாரு அப்படின்னோடனே அவங்களும் பெருசாக எதுவுமே சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் சொல்லலை அப்படின்னு விட்டோன்னே இவங்க எல்லாம் ஒரே கேங்கில் இருக்கிறதுனால 4 பேரும் ஒரே கேங்கில் இருக்கிறதுனால ஜாலியாக பேசிக்கிறாங்க. வெளியே போகிறது வீக்கெண்டானா இந்த மாதிரி 4 பேரும் வெளியே போகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் சிட்டி அப்படிங்கிறனால அதனால் வெளியே வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. வெளியே போகும்போது இவங்க எல்லாம் ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் வந்து இப்போ நம்ம பிரேமாவும் ராமும் வந்து இவங்களுக்கு தெரியாது, இவங்க பேசுறது எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேரும் ஃபோன் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நைஸாக தனியாக தெரிஞ்சிருக்காங்க. அவங்க காதல் ட்ராக் ஓடிட்டு இருக்காங்க. இது யாருக்குமே தெரியாது.
கிட்டத்தட்ட செகண்ட் இயர் முடிகிற டைம்ல தெரியுது நம்ம வைஷும் நம்ம சாமும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்க்கும் பிரேமாக்கும் ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா எங்கிட்டே சொல்லாம நீங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க 2 பேருமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே போனால் வெளியே போகிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஷு வந்து நம்ம காலேஜ் முடிச்சிட்டாங்க, தேர்ட் இயர் முடிச்சிட்டாங்க. நம்ம ராமு, வைஷ்ணவி, பிரேமா 3 பேர் முடிச்சிட்டாங்க. சாம் மட்டும் தேர்ட் இயர் படிக்கணும். ஸோ அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இப்படி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம வைஷு வந்து படிச்சு முடிச்சிட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு காலேஜ் போய் சின்னதாக ஒரு சின்ன அசிஸ்டன்ட் மாதிரி வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அது வந்து போயிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம காதலை வந்து அடிக்கடி பார்த்துக்கலாம், வெளியே போயிடலாம். இப்போ நான் படிக்கல அப்படின்னா வெளியே வீட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் வெளியே விட மாட்டாங்களா. ஸோ அதனால இப்படி போயிட்டு இருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல். அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அப்படி அவரும் காலேஜ் வந்து கட் அடிச்சுட்டு அப்படி போகிறது அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம ராம் பிரேமா காதலில் வந்து ஒரு சின்ன முறிவு. அவங்க வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அது எதுக்காக பிரேக்கப் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சடனாக வந்து பிரேமா வந்து வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களோட சாப்டர் இப்படி க்ளோஸ் ஆயிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமும் வைஷு வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. வீட்டில் வந்து ஓகே சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம ராமுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம தங்கச்சி மாதிரி அவளுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு இவன் நல்ல பையன் அப்படிங்கிற நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நல்லா மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தவங்க ரெண்டும். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ராம் வந்து ஃபாரினுக்கு ஒர்க் போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டாரு. அங்கேருந்து வரல. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 1.5 இயர் கழிச்சு தான் ரிட்டன் வராரு ஊருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கான்டாக்டில் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் வைஷு கூட. அதுக்கப்புறம் இடையில வந்து சடனாக வந்து சரி நம்ம வந்து ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஷு வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்து வராரு. ஏன்னா வைஷும் பக்கத்து ஊர் தானே. ஸோ கார் எடுத்துட்டு இவர் வந்து டக்குன்னு அவங்க ஒரு ஊருக்கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. பார்த்தோன்னா அவருக்கே கஷ்டமாக போச்சு. பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தான் அந்த ஷாப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஷாப்பு, அந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனரி ரேட் அந்த மாதிரி ஐட்டம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வைஷ்கிட்டே பேசுகிறாங்க, ஏன்னா வைஷ்ணவி சின்ன ஷாப்லாம் வச்சிருக்கு அப்படின்னா. ஸோ சாம் எப்படி இருக்கும் அப்படி கேட்கும்போது சாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இது வந்து நான் யார்கிட்டையுமே சொல்லலை, பெருசாக யாருக்குமே சர்க்கிளில் தெரியாது அப்படின்னா. இவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு. ஏன்னா இது எப்போ இறந்தான் அப்படின்னு கேட்கும்போது இப்படி ஒரு 6 மந்த் முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. ஏன்னா சரி நம்ம வயசு வாழ்க்கையே நல்லா அமைஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கை தான் கரெக்டாக இல்லை. ஸோ வயசு வாழ்க்கை கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிற டைமில் வந்து ஸோ இப்படி ஒரு குண்டதைக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்க வைஷ்ணவிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ராமுக்கு. வைஷ்ணவியோட ராமுகில் ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்குது. வைஷ்ணவியோட கிளாஸ்மேட் இன்னொரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, பிரேமா இவங்க மூணு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவருக்கும் தெரியும் அந்த பொண்ணை. உடனே அந்த பொண்ணு வந்து சடனாக அவங்களும் வராங்க. அந்த டைமில் வந்து காரை நிப்பாட்டிட்டு வந்து பின்னாடி வந்து தட்டுறாங்க. முதல் தட்டிட்டு பேசுறாங்க. வந்து என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம ராம்கிட்ட வந்து பேசுறாங்க. பேசணுன்னே என்ன நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரோகிணி. அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்க ஒரு கொஞ்சம் ரிச், ஓகேவா, அந்த மாதிரி ஃபேமிலி. நல்லா அவங்க ஒரு ரிச் அப்படிங்கிறனால பெருசாக வந்து வெளியே எங்கேயும் வேலைக்கு போனால் அவங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னால வீட்டில் இருக்கிறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வைஷ்ணவி வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அப்படின்னு. உடனே ராம் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டு, ஸோ அதனால எனக்கு தெரியும், அதனால நம்ம பேசியாச்சு, வேற இதில் நான் தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஒன்று தனியாக கூட்டு போய் பேசுகிறாங்க. உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஃபஸ்ட்டு இப்படி சொன்னோடனே நம்ம ராமுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டே லவ் பண்ணேன், நீங்கள் வந்து என்னை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே. இல்லை நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டை லவ் பண்ணும்போது அவன் வந்து உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பா, உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா நீங்கள் வந்து அவள் எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணுவான் எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவா பிரேமா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எவ்வளோ வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு அப்போ நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து நான் ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிரும், நான் வந்து வெளியே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிரும், அதனால தான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் சரி இவரும் ஓகே அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மேரேஜ் வயசு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கும் மேரேஜ் வயசு வந்துருச்சு. ஸோ அக்செப்ட் பண்ணி இவங்க வந்து ஒரு லைஃப் நல்லா போயிடுச்சு. அப்போ இவங்க ரெண்டும் வந்து பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து வயசோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கும்போது ஸோ இவங்க ஃபினான்ஷியலாக வயசுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் இன்னொருத்தர் வாழ்க்கையே நல்லாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வயசு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம அண்ணன் வாழ்க்கை நல்லா வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டும் பிரேமாவோட ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு, வயசோட ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் ராமோட வந்து ராமோட ஸ்டோரி மட்டும்தான் ஒரு விட்டு போன ஸ்டோரி கடைசியாக நல்ல இதாக மாறிச்சு. அதே மாதிரி நம்ம வயசு வந்துட்டு சொல்கிறாங்க, நீ என்னோட மேரேஜ் பண்ணிக்கணுமா, இப்படி இருக்க முடியாது, இதெல்லாம் காலத்துக்கு இப்படி இருப்பேன் அப்படின்னோடனே. இல்லைண்ணா எனக்கு வந்து சாமோட நினைவு வந்து மறக்க முடியலனால ஸோ நான் கடைசி வரை அவனே நினச்சிட்டு அப்படி இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு உருக்கமான பதிலை சொல்கிறாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் டெவலப் ஆகாத ஆனாலுமே அது வந்து என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பார்ட்னர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ல. இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் கதைங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.
இன்னொன்று வந்து இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வரேன், நம்ம என்னதான் முயற்சி பண்ணி என்னதான் லவ் பண்ணாலுமே அப்படியே சேர்ந்திருந்தாலுமே அந்த காதல் பெரிய நினைப்பு ஆகும். காதல்ங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரையில ஒரு நல்ல மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். நீங்கள் அது எந்த டைம் நினைச்சு பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி மெமரிஸ் தான் காதல். ஸோ அந்த காதல் வரும்போது நல்லா அந்த மெமரிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். மேபி கல்யாணம் முடிஞ்சிருந்தாலுமே இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம சேனலில் பார்க்குற யாராவது காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும்னு என்னோட ஆசை. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணுங்க. பாய்.